ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு vlog தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தம்ப்நெயில் பார்த்து நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பர்த்டே vlog தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோடய பர்த்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் என்னால் சீக்கிரமாக அந்த vlog ஷேர் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதனால் என்னால் உடனே ஷேர் பண்ண முடியல. ஸோ அதனால் லேட் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே vlogல பர்த்டே ஷாப்பிங்காக இருக்கட்டும், அன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் எப்படி என்னோடய பர்த்டே ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதும், எனக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் என் ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாமே நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னோடய பர்த்டேக்கான ஷாப்பிங்லேருந்து நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்குமே என்னோடய பர்த்டே அப்படின்னா ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது அந்த மாதிரிலாம் வாங்கிடுவேன். ஸோ பர்த்டே அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி ட்ரெஸ் வாங்குவேன். ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் வாங்குவோம். ஸோ 1 மந்த் முன்னாடியே வாங்கிடுவோம். ஏன்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு 4 டேஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பர்த்டேக்கு. அதனால் 2 பேர்த்துக்கும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி வாங்குவோம். அப்படி இல்லைனா கலர் மட்டும் வேறு மாதிரி இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்போம். ஸோ மேரேஜ்க்கு அப்புறமே வந்த பர்த்டே எல்லாமே நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ நான் ட்ரெஸ் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன்னா அவளுக்கும் சேர்த்து நான் பர்த்டேக்கு எடுத்துருவேன். இந்த மாதிரி அவங்க எடுத்தாலும் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி, இல்லைனா கலர் மட்டும் வேறு மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் இந்த பர்த்டே எல்லாமே போச்சு. இது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வேறு மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறேன். அவள் வேறு ஏதோ ட்ரெஸ் எடுக்க போகிறா பர்த்டேக்கு. இங்கே நான் இதோட செகண்ட் பர்த்டே இங்கே மலேசியாவில் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் அப்போ தான் வந்த புதுசு. அதனால் ஊர்லேருந்தே நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்தங்காட்டி அதுலேயே நான் ட்ரெஸ் சூஸ் பண்ணி அதை தான் பர்த்டேக்கு போட்டிருந்தேன். ஸோ அவளுக்குமே நான் ஊருக்கு வரும்போது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். அவளும் அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருந்தா. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் 2 பேரும் பர்த்டேக்கு ஒரே மாதிரி தான் போட்டு வந்தோம். இந்த இயர் பார்த்திங்கன்னா அப்படி போட முடியலை. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பர்த்டேக்கு ஊருக்கு போகிறதா தான் பிளான் இருந்துச்சு. சரி, அப்போ போனால் 2 பேரும் ஒரே மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் சம் ரீசன்ஸ்னால நாங்கள் இந்தியா போகல இந்த டைமு. அதனால் வேறு மாதிரி தான் ட்ரெஸ் போட போகிறோம். அதுவே ஃபோனில் பேசிக்கும்போது இந்த டைம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, பர்த்டே பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் சரி ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய சோஹோக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் ட்ரெண்டியாக போடலாமே, எப்பவும் ஒரே மாதிரி போடாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் இந்த பர்த்டேக்கு அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அதனால தான் சோஹோ போகலாம். ஏன்னா அங்கே ஆல்ரெடி நான் 2-3 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் எனக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அதனால் சரி அங்கே போய் பார்க்கலாம், அங்கே பிடிக்கலனா வேறு பக்கம் எங்காவது போய்க்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு அங்கே போனோம். ஸோ நான் சர்ச் பண்ண மாதிரி என் மைண்டில் கொஞ்சம் வித்தியாசமாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி எனக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல. பர்த்டே அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அந்த மாதிரி தான் யோசிப்பேன். பட் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி, அதாவது கேஷுவல் வியர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. ஒரு கிராண்டான ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரியோ இல்லை பர்த்டேக்கு போடுற மாதிரியோ அந்த இடத்துல எனக்கு தோணலை. அந்த மாதிரி எல்லாமே நார்மலாக ரெகுலராக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் தேடினோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock அந்த மாதிரி கிளம்பி போனோம் அப்படின்னு நினைக்கிறேன். 4 ஆயிடுச்சு. 4 வரைக்குமே எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே கிடைக்கல. அங்கே இருக்கிற எல்லா ஃப்ளோர்லேயும் நான் சுற்றிட்டேன். எல்லாமே இந்த மாதிரி டிஷர்ட்டு, ஆனால் ஃபுல் கவுன் மாதிரி இருந்துச்சு, இல்லைனா சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி பார்த்தங்காட்டி எனக்கு அந்த இடத்துல செட் ஆகலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் சரி ஒரு டிஷர்ட் மாதிரி இல்லை ஒரு குர்த்தி மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குர்த்தி சூஸ் பண்ணேன். ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பேல் க்ரீன் மாதிரி, இன்னொன்று இந்த லைட் பீச் கலர் மாதிரி 2 சூஸ் பண்ணேன். ஸோ இந்த 2 தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷர்ட் மாதிரி இங்கே இருந்துச்சு, குர்த்தா மாதிரி. இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இது எடுத்தேன்.
அதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த லைட் பிங்க் மாதிரி இருக்கு இல்லையா? அது வந்து எனக்கு பெருசா வந்து அவ்வளோவா பிடிக்கல. ஸோ ஓகேவா இருந்துச்சு. சும்மா வெளியில போடுறதுக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் பர்த்டேக்கு அப்படின்னு தோணும்போது, எனக்கு அந்த அளவுக்கு தோணல. ஆனா இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்துச்சு. என்கிட்ட இந்த கலரே இல்ல அப்படின்காட்டி இது எடுத்தேன். அப்புறம் அதுக்கு செட் ஆகுற மாதிரி ஃபேண்ட் வந்து பார்த்தோம். எனக்கு வந்து இந்த பேல் க்ரீனுக்கு சாண்டில் ஃபேண்ட் போட்டா ஓகேவா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அத எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா, கால் கிட்ட வந்து ரொம்ப லூஸா இருக்க மாரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒயிட் பேண்ட் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் ஆனா பாப்பாவ வச்சுட்டு எங்கேயாவது போறோம் அப்படின்னா, ஒயிட் பேண்ட் வச்சு மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் வந்து ஒயிட் பேண்ட் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு. அதனால எனக்கு என்னோட சைஸ்க்கு வந்து அந்த ஒயிட் பேண்ட் வந்து அங்க இல்ல. கிரே பேண்ட் வந்து கால் கிட்ட கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. அதனால அதுவும் வந்து கிடைக்கல. கரெக்டாக ஃபிட் ஆன மாதிரி கிடைக்கல. சரி அப்போ குர்த்தா மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கலாம், அது நல்லா இருந்துச்சு. சரி அப்போ ஃப்ராகே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஃப்ராக் செக்ஷன் போனேன். பட் அங்கே ஃப்ராக் செக்ஷன் போனால் ஃபுல் ஃப்ராக் தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து ப்ளெயினாக இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்டாக இருந்திருந்தா கூட நான் அந்த ஃப்ராக் எல்லாமே வந்து எடுத்திருப்பேன். எனக்கு வந்து ப்ளெயினாக போடுறதுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அது கிராண்டாகவும் இல்லையா, அதனால 2 பேர்த்துக்குமே வந்து பிடிக்கல. அதனால் ஃப்ராக் எதுவுமே வந்து எடுக்கல. நார்மலாகவே வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறதுனா கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா அந்த மாதிரி நிறைய பிடிச்சிருக்கும். பட் அதிலிருந்து சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன எடுக்கிறதுனே தெரியல. எல்லாமே வந்து கேஷுவல் வியர் மாதிரி தான் இருந்துச்சு. நான் தேடி கொஞ்சம் ட்ரெண்டியாக எடுத்தேன் அப்படின்னா, அது காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ காஸ்ட்டும் நம்ம பார்க்கணும், அதே அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் வந்து தேடணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா, குர்த்தியே ஓகே அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் 2 பேர்த்துக்குமே வந்து அது பிடிச்சிருந்துச்சு. பட் அது பர்த்டே போடுற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே 2 பேர்த்துக்குமே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வந்து பில் போட்டோம். சரி வேறு மிட் வேலி போகலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணோம். பட் அதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துருச்சு. ஏதோ சம் இஷ்யூ, அதை உடனே வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. அதனால் உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இன்னொரு நாள் போய்க்கலாம், சரி நாளைக்கே அந்த மாதிரி போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இதுதான் வந்து என்னோடய பர்த்டே ஷாப்பிங். ஸோ கடைசி வரைக்கும் மறுபடியும் வந்து கடைக்கு போகவே இல்லை. அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நைட்டு என்னோடய பர்த்டே அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து எனக்கு கேக்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேக்கெலாம் வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங் தான். அந்த ரிங் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ட்டின் போட்ட மாதிரி அழகாக இருந்துச்சு. இது வந்து நிஜமாலுமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு இது வந்து எந்த ஒரு கெஸ்ஸோ எதுவுமே வந்து கிடையாது. என்ன வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது. இது பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதை வாங்க போகும்போது அவங்களுக்கு கால் பண்ணி இது நல்லா இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பட் யாருமே என்கிட்ட இது கொடுக்குற வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. 12 மணிக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணும்போது, மாமா வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து பண்ணியாச்சா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ உனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு வீட்டில் எல்லாத்துக்கூடையும் வந்து 12 மணிக்கு பேசிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா கோயிலுக்கு போனோம் அப்படிங்கங்காட்டி இது புது ட்ரெஸ் தான், ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்தது. ஸோ அதை போட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு டிஃபன் ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். முருகர் கோயிலுக்கு வந்து பத்து கேவ்ஸ் போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணோம். பட் ஆனால் காலையிலேயே வந்து மழை தூறிட்டு இருந்தங்காட்டி, மழை தூறிச்சுன்னா அங்கே ஸ்டெப்ஸ் ஏறுறது பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். அதனால சரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே ஏதாவது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போய்க்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பசி ஆயிரும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு சாப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து குருமா, அப்புறம் பால் பாயாசம் மட்டும் வந்து ஸ்வீட் வந்து ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. அது ஒரு சர்ப்ரைஸ் தான். வந்து பர்த்டேக்குன்னு போய் அந்த குர்த்தி எடுத்தது வந்து பெருசாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது பர்த்டேக்கு போடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் காமிக்கும்போது எல்லாருமே வந்து சொன்னாங்க, இது என்ன இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்க, பர்த்டேக்கு போடுற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொன்னாங்க. எனக்குமே அது வந்து கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்டாக இல்லையே, பர்த்டேக்கு போடுற மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் வந்து சர்ச் பண்ணி எனக்காக ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே கிஃப்டாக வந்து இந்த ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி ஓகே, இதைவே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம்.
எனக்கு வந்து ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் வந்து கிஃப்ட்டாக வந்து வாங்கினதுக்கப்புறம். ஸோ அது போட்டதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி பர்த்டேக்கான அந்த ஸ்பெஷல் டேக்கான ஒரு ஃபீலே வந்து கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம். அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து போனோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மகா மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி 2-3 தடவை வந்து வந்திருக்கோம். இது வந்து இங்கே மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து அழகாக இருக்கும். உள்ளேயுமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது வந்து கோயிலுக்குள்ளே வர ஒரு இடம். கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கோயில் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். பார்த்தா கண்ணாடி மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து அழகாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாமே வந்து வருவாங்க. வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமி சிலை அது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க. எப்படி வந்து பட்டு கேவ்ஸ் வந்து போய் பார்ப்பாங்களோ அதே மாதிரி இந்த டெம்பிளும் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னே வந்து சொல்லலாம். கோயிலும் நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி அப்போ தான் வந்து வந்திருந்தோம். ஸோ நவராத்திரி அப்போ இங்கே வந்து கொலுவெல்லாம் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக பூஜையெல்லாம் வந்து நடந்துச்சு. நம்ம ஊரில் எப்படிலாம் வந்து கிளாசிக்கல் டான்ஸ்லாம் வந்து ஏதாவது கோயிலில் வந்து திருவிழா அந்த மாதிரிலாம் எப்படி டான்ஸ் எல்லாம் வந்து வச்சு இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கங்காட்டி எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்காது. ஸோ நம்ம ஊரில் எப்படி வந்து கோயில் திருவிழா கோயில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஒரு நவராத்திரினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் பண்ணுறங்காட்டி எங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மோஸ்ட்லி கோயில் எல்லாமே வந்து இருக்கங்காட்டி அந்த மாதிரியே தான் வந்து ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சும்மா அப்படியே வந்து கோயிலை வந்து சுற்றி காமிக்கிறேன். சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து அங்கே கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ மணி 1 ஆயிடுச்சு. அப்போ கரெக்டாக அதுக்கப்புறம் தான் வந்து நடையெல்லாம் வந்து சாத்தினாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து அங்கேயே சாமி கும்பிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்புறம் அங்கே ஃபோட்டோஸு வீடியோஸ் அதெல்லாம் எடுத்தோம். சரி பர்த்டே அன்னைக்கே கோயிலுக்கு வந்திருக்கோம், அது ஒரு மெமரபிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே சாமி கும்பிட்டு அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து பாப்பா வந்து இந்த கையில் நான் வந்து மெஷரிங் கப் வச்சுருக்கேன். அதில் வந்து பெரிய ஒரு கப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறா. அதை எடுத்துகிட்டு தான் எங்கே போனாலும் வந்து அவள் சுற்றிட்டே இருக்கா. கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை மாலுக்கு போனாலும் சரி, அது இல்லாமல் மேடம் வந்து வரதே இல்லை. எங்கே போனாலும் அதை தான் வந்து வச்சுக்கிறா. அதில் என்ன இருக்குதுன்னு தெரில. தூங்கி எந்திரிச்சாலும் கப்பு அதுதான் வேணுங்கிறா. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் அதுதான் வேணுங்கிறா. எப்போவுமே அவள் கையில் அந்த கப்பு இருந்துகிட்டே இருக்குது இப்போல்லாம். இப்போல்லாம் ரீசெண்டாக வர எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்திங்கன்னா தெரியும், அவள் கையில் வந்து அந்த கப்பு தான் வச்சுருப்பா. அப்புறம் அவளை வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. நாங்கள் பர்த்டேயில் வந்து ஒரு 10 ஃபோட்டோ கிட்டே எடுத்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அவள் வந்து ஒரு ஃபோட்டோ கூட கரெக்டாக வந்து நிற்கவே இல்லை. அவளை வச்சு ஃபோட்டோவே எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட வந்து நிற்கவே மாட்டா. என்னமோ ஃபோட்டோவுக்கு மட்டும் செல்ஃபி எடுக்கிறதுனாலும் பெருசாக வந்து போஸ் கொடுக்க மாட்டா. அவளை எடுக்கிறதுனால ஒரு நிமிஷம் கூட வந்து நிற்கவே மாட்டா. புடி 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 எங்கே போகிறீங்க? சரிக்கா போகலாம். அப்புறம் நேராக வந்து கோயிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. சரி நாங்கள் ஃபுல் டே இதிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் அதில் அந்த ஃப்ராக்லேயே இருந்தானா அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல் டே இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டிஷர்ட்டு ஃபேண்ட்டு போட்டு விட்டுட்டு அவளுக்கு தேவையான பால் தண்ணி அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து என் பர்த்டே எப்படி இருக்கும்னா, எங்கள் அம்மா வந்து காலையில் ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. அது கூட லஞ்சுக்கு வந்து ஏதாவது வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணி சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு தனியாக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு பெரிய பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்கள் வீட்டில் இருந்து தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பர்த்டே அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா தான் அந்த பர்த்டே ஃபீலே இருக்கும். ஸோ எனக்கு வந்து சமைக்காமல் ஒரு நாளாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் அது கஷ்டம். பாப்பா இருக்கங்காட்டி கண்டிப்பாக வந்து சமைச்சு தான் ஆகணும். பட் ஆனால் ஒரு நேரம் வந்து சமைக்காமல் இருக்கலாம், அந்த ரெஸ்ட் வேணும் அப்படின்னுங்காட்டி சரி லன்ச் வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணோம்.
பார்த்தீங்கன்னா, நாங்க இண்டியா கேட் ரெஸ்டாரண்ட் தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடேரியன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பர்த்டே அன்னைக்கு வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க வந்து பிரியாணி அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸு, எனக்கு வந்து வெஜ் ஐட்டம்ஸு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, பால் ஆப்பம் மட்டும் வந்து வாங்கி அவளுக்கு வந்து கடையில் வந்து கொடுத்து அங்கே வந்து லன்ச் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டோம். லன்ச் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா தான் வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து ரோஸ் ஃப்ளேவரில் வந்து சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு வாங்கினா எங்களை வந்து மேடம் குடிக்கவே விடல. இப்போலாம் வந்து அந்த ஸ்ட்ரா பார்த்தா நல்லா வந்து உறிஞ்சிருக்க இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டாளா. அதனால் வந்து ஸ்ட்ரா பார்த்தோன்னே விட மாட்டேங்கிறா. அது ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அவளுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து பிடிக்கல. பட் ஆனால் அவளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராவில் வந்து குடிக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் எங்களுக்கு குடிக்கவே விடல. அது வேணும் 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 வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. யம்மியா யம்மி யம்மி நாங்களும் வந்து குடிச்சிட்டு அவளுக்கும் அப்பப்போ ஒரு சிப் கொடுத்துட்டு குடிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். ஸோ சாப்பிட்டு வெளியில் வரும்போதே மணி வந்து 4:30 கிட்ட ஆயிடுச்சு. இனி எங்காவது தூரமாக போனோன்னா நைட்டு ரிட்டன் வரதுக்கு வந்து கஷ்டமாயிரும். சரி புதுசாக பார்க்குக்கு வந்து எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா போகிற வழியிலே பாதியிலே வந்து மழை வந்துருச்சு. ஸோ மழை வந்தங்காட்டி வேறு எங்கேயுமே வந்து போக முடியல. வீட்டுக்கு போகிறதுக்கும் வெறும் சாப்பிட்டு அப்படியே வந்து பர்த்டே போன மாதிரி இருக்கும். வேறு எங்காவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நியூ சென்ட்ரல் மாலுக்கே வந்து படத்துக்கு வந்து போனோம். ஸோ ரீசெண்டாக வந்து கல்கி மூவி வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சரி அந்த படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவிக்கு தான் வந்து போனோம். மூவி பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சீரியஸாக அந்த படம் பெருசாக வந்து பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் போக போக வந்து நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி வந்து நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து போச்சு. பார்ட் 2க்காக நானும் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போய் டின்னர் வந்து வீட்டில் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய பர்த்டே வந்து போச்சு. அந்த டே ஃபுல்லாக வந்து நான் இப்படி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.